ஏண்டா ஏதாவது ஒரு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறோம், ஏதோ திருப்பதி மொட்டை அடிக்கிறேன் வேண்டிக்கிறோம், பழனிக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிறோம், போயிட்டு இந்த பூஜை பண்ணுறோம், பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னு வேண்டிக்கிறோம். எதுக்குடா இதெல்லாம்? வேண்டிக்கிட்டால் நம்ம நல்ல மார்க் வாங்கிடுவோமா, உடனே நம்ம வந்து வேலை கிடச்சிருமா, உடனே நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணுவோமா? அப்படியா? அப்படி இல்லைடா அர்த்தம் அதுக்கு. அது எதுக்குன்னா, வேண்டிக்கிறது மூலமாக நமக்கு நம்மளே ஒரு கமிட்மெண்ட்டை உருவாக்கிக்கிறோம். சைக்காலஜிக்கலி வி ஆர் பீயிங் கமிட்டட். நம்ம வந்து ஒரு விஷயத்தில் நம்ம கமிட் ஆகிறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம மூளைக்கு செலுத்துகிறோம். ஸோ அந்த விஷயத்தின் மூலமாக நம்ம வந்து அந்த விஷயத்தை நோக்கி நடக்கிறதுக்கான சில ஸ்டெப்பை வந்து நம்ம எடுப்போம். அதுதான். இப்போ எக்ஸாமில் பாஸ் பண்ணோம், நான் எப்படியாவது பாஸ் பண்ணால் நான் வந்து கோயிலுக்கு வரேன் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம்ல. அப்போ என்ன செய்வோம், பாஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் வந்து நம்மளோட மைண்ட் என்ன செய்யும், தானாகவே எடுக்க ஆரம்பிக்கும். எடுத்து படிக்க ஆரம்பிக்கும். அதுக்கான மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணுறது, நெட்டில் எல்லாம் தேடுறது, இப்படிலாம் அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். இப்படி இது வந்து ஒரு ப்ரிப்பரேஷன். ஒரு வேண்டுதல்ங்கிறது என்னது, அந்த வேலையை நீ செய்வதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன். நியாயமாடா இதெல்லாம்?